வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் நாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகளே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையும் வழிவாக பெண் கேட்டு அறம் முடித்தாய் அப்பனே உலகெங்கு பலவந்து புகழ் படைத்தாய் முடித்தாய் தர்மத்தின் கீழடங்கை தமிழனும் மொழியின் நல்ல ஒரு வழியில் பூமிக்கு சாமிக்கு ஞானத்தை வழங்கியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகளே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே மடிவாக அகற்றியனும் அவன்தாய் கமண்டலன் தலை சாய்த்து ஓடவிட்டாய் காக்கையின் குழுவாக அகற்றியனும் அவன்தாய் கமண்டலன் தலை சாய்த்து ஓடவிட்டாய் சூழப்பருவம் கொண்டாய் அவனவன் சுத்தரித்தாய் வரும் ஆனந்த பேரின்பம் தளர்த்தினார் இவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகளே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அவனுடைய புத்திரனே
அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருங்காலம் நவதேவர்கள் விளக்கம் என்று வருங்கால தூண்களே, இந்த கனக மூலம் போது குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய ஊரிலே அமர்ந்து மக்களை எல்லாம் பார்த்து வரக்கூடிய சிவ சுடலைமான சுவாமியுடைய ஆலயத்திலே இளந்தேவிகளை ஊரை சார்ந்த நாங்கள் கலைதேவி விழிசை குழுவினர்களாகிய நாங்கள் விழிசை செய்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய விழிசையிலே சொல் குற்றங்களோ, பொருள் குற்றங்களோ, இலக்கண இலக்கிய குற்றங்களோ, இசை குற்றங்களோ, ராக குற்றங்களோ என்று எந்த குற்றங்கள் இருந்தாலும் சரி சரி உங்கள் மகளிரானது ஒரு தவறு செய்தால் அந்த தவறை மன்னித்து எப்படி முயற்சி ஊட்டுவீர்களோ அதே மாதிரி எங்களுக்கு மாற்றமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த அருமையான ஆலயத்திலே எங்களுடைய விழிசையை செய்வதற்கு அருள் கொடுத்த ஆண்டவர் சிவ சுடலைமான சுவாமியுடைய கற்பாதத்தை பணிந்து இந்த விநாயக பெருமான வணங்கி எங்களுடைய விழிசை ஆரம்பிக்கின்றோம். சரியம்மா, ஆரம்பியுங்கள். சந்தனைத்தான் என்று சொல்லுகிறேன் கம்சனை ஜெயித்த கதை பார்வதே வேதனோல் பரராச முனிவன் சொன்ன ஏற்பதே தமிழில் இசையவே பாடஞான பார்வதே மதகம்பீரா கணபதி காப்புதாமே ஆதியாய் உலகேடும் வாழ்ந்தவாசனை என்று நெஞ்சை பிளந்தமால் கருகுரு செய்த ஹரிஹரி ராமனே நெஞ்சிலே உன்னை நானும் நினைத்திட வந்தன கஞ்சல் என்றாளுவா பஞ்சவர்க்கு துணையாக நின்றமால் கல்பனாபா பராபரமூர்த்தியே அரும்போ மலரெடுத்து அனுதினமும் பூதி செய்வேன் திரும்பவால் வேதமெல்லாம் சூற்றமாய் நின்றோனே திரும்போதான் உன்னது உள்ளளவும் இறங்காதோ திரும்பி முகம் பாருமையா எங்கள் திருவனந்த பெருமாளே
என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். சரி. அவர் ஸ்ரீதேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரக்கூடிய சமயத்திலே அவர்களோட இல்லறத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றது. அந்த குழந்தையினுடைய பலனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஜோதிடரை அழைத்து வருகின்றார்கள். ஐயா ஜோதிடரே, எனக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறான். அறிந்தீங்களா? இந்த குழந்தையுடைய பலன் எப்படி இருக்கிறது என்று ஏட்டை பார்த்து கோட்டை விடாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிறந்த லக்கணத்தை பார்க்கின்ற பொழுது லக்கணம் எப்படி இருக்கு? 8ஆம் இடத்துல வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டான். அப்படியா? அதோட சனியனும் கூடி அமைஞ்சிட்டான். அப்படி இருந்தனால அந்த குழந்தை இந்த நாட்டுல இருக்குன்னா என்ன ஆகும்? மழை பொழியாது. அப்படியா? மக்கள் எல்லாம் பஞ்சத்துல பசியோடு வாழ்ந்து செத்துடுவாங்க. ஜோதிடரே, மொத்தத்துல இந்த குழந்தைய கொல்வது வேறு. பெற்ற குழந்தையை கொல்றதுக்கு மனம் வருமா? அதானே ஜோதிடரே. கொல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? அதாவது கம்சன் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்தை செய்து. என்ன கம்சன் 7 என்ன உலோகம் எல்லாம்? அதாவது செம்பு, பித்தளை, வைடூரியம், இப்படிப்பட்ட 7 உலோகங்களால் செய்து இந்த கலைஞருடைய ஒரு பாத்திரமாக செய்து அதுக்குள்ள அடைத்து வைத்துட்டு எப்பவோ அப்படி வைத்தால் குழந்தை சாகாது. கொஞ்ச நாள் அப்படி பார்க்கக்கூடியவர்கள் எடுத்து வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய கூலியாக ஜோதிடர் சென்று விட்டார். ஜோதிடருக்கு வேண்டிய கூலியை கொடுத்து விட்டு உக்கிரசேன வந்து நினைக்கிறார். நாட்டு மக்களுடைய நலன்தான் பெரியது என்று மனதில் நினைத்த உக்கிரசேன கம்சம் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்தை செய்கின்றார். சரிதான். அதற்குள்ளே குழந்தையை வைத்து மேலே ஒரு ராசமானது எழுதுகின்றார். எப்படி மதுராபுரிப்பட்ட அரசாட்சி புரிந்து வரக்கூடிய சரி உக்கிரசேன மன்னருடைய புத்திரி என்ற வாசகத்தை எழுதி யமனை ஆற்றிலே கொண்டு விடுகின்றார். சரிதான். யமுனா தேவியானவள் அந்த குழந்தையை பாழ்படுத்தாமல் எப்படி அம்மா அழைத்து செல்கின்றாய்? தள்ளி தள்ளி அலையில் விரந்துடார். சொல்லக்கூடிய ஒரு மன்னன் திருத்தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்தானை சோழியினால் மறைத்தார். யாருடைய கணவராக ஆணையரச மன்னரிடத்தில் கொண்டு வைக்கின்றார். பார்த்தார் ஆணையரச மன்னர் என்ன செய்வாரு? சுவாமி என்ன குளிக்க சென்றாய். என்ன ஒரு பெட்டகத்தை பெட்டகம் இருந்து வந்தது சுவாமி. தோழி பெண்களுக்கு தெரியாம எடுத்துக்கொண்டு நம்ம அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று கையில வாங்கி அந்த ஆணையரச மன்னர் என்ன செய்யறா தெரியுமா? தந்திரமாக திறந்து பார்க்கின்றார். தந்திரமாய் திறந்தவர் பார்த்திட பாரதி பிள்ளை பாரதனே கொஞ்சி கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு ஒரு ஆண் பிள்ளை என்னவே ஒரு ஆண் பிள்ளை என்னவே பெட்டகத்தை மெதுவாக திறந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே அழகான ஆண் குழந்தை
குழந்தையை கண்டார்கள். அடே எப்பா எப்படி இருக்கும்? ஆமா, அதாவது குழந்தைக்கு இல்லாத அவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஆண் குழந்தை அல்லவா? வட்டத்த மகிழ்ச்சியோடு குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும் அல்லவா? என்ன பேர் சொல்றது? ஒரு பேர் சொல்றது. நான் ஒரு பேர் போட்டா சிரிப்புன்னு பண்ணுவேன். வேண்டாம், அந்த பேர் வேண்டாம். இது ஆண் குழந்தை. கம்ச பாத்திரத்தே வந்திருக்கு. கம்சராஜன் என்ற பெயரை சொல்லி அழகான பேரு. நாளொரு வீரியம் பொழுது வண்ணமாக வந்து வருகின்றான் கம்சராஜன். சரி, இப்படி வந்து வரக்கூடிய சமயத்திலே இந்த கம்சருக்கு 5 வயது ஆகிறது. கலாச்சாலையிலே கல்வி கற்க அனுப்புகின்றார்கள். அவர்கள் எப்படி படிக்கிறான் தெரியுமா? அவனும் படிக்க மாட்டான், மற்ற பிள்ளைகளையும் படிக்க விடலாம். பலன் எப்படி? அதனாலதான் ஆத்துல விட்டாங்க. அவன் நாடு கிடக்குறாங்க. மற்ற பயமாதான் இருக்க விட மாட்டான். ஆமா, படிக்க விட மாட்டான். அடிக்கடி சீண்டி சீண்டி பாக்குறான். பார்த்தால் வாத்தியாருக்கு வந்ததே போயிடும். பிள்ளைகள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் என்ன வாத்தியாருக்கு அவரு சொல்லி பார்த்தாரு கேட்க மாட்டேன். கம்சா, இவ்வளவு சேட்டை பண்றாயடா. உனக்கு தாயா தந்தையார் என்பது தெரியுமாடா? உனக்கு தந்தை அவர்களோட சலுகை பண்ண வேண்டாம். நீ என்ன அப்படி என்றால் நான் ஒரு அனாதையா? அப்படி என்றால் இந்த அனாதைகளால் என் நாட்டுக்கு எப்படி பட்டணத்துக்கு எந்த நாடு இல்லையா? ஆரியரசன் திருத்தேவி நம்முடைய தாய் தந்தை இல்லையா? இந்த நாட்டிலே இருந்தோமையான பசையாகத்தான் பேசுவார் என்று மனதில் நினைத்த கம்சராஜன் வாழ்விழந்தே மறுபதியில் கம்சன் போயினானே. பட்டணத்தை கடந்து போக்கிலே நடந்து வருகிறான் கம்சராஜன். சரி, எங்கே வரான் தெரியுமா? சராசந்த மன்னனுடைய நாட்டிற்கு வருகின்றான். அங்கே என்ன புதுமை நடக்குது? அங்கே என்ன தெரியுமா? வாசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தைவர். அவர் அண்ணாவி இளைஞர்களுக்கு வில்வித்தை, மல்லடவு, சிலம்பு விளையாட்டு, கலைப்பது போல வீர விளையாட்டுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இதை ஒரு ஓரமாக இருந்து உன்னிப்பாக கவர்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தார் குருதேவர். சரி, இங்க வாப்பா வந்து ஐயா. ஆமா, இந்த விளையாட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறாயே, படிக்கிறாயா? ஆமா ஐயா. என்ன? எனக்கு படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. சரி, ஒரு 101 ரூபாய் புரதத்தில் குடிச்சிட்டு படிக்க. என்ன? நான் ஒரு அனாதை. அனாதையா? என்னிடத்தில் ஒரு காசும் இல்லை. அப்படியா? ஆமா. சரி, அனாதை என்று சொல்லாதேப்பா. ஆர்வமுள்ள பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பதுன்னு ஆசானுடைய கடமை. ஆமா, இந்த மற்ற பிள்ளைகளோடு சரி கம்சராஜனுக்கு வீரம் தான். ஆனாலும் என்ன நினைக்கிறார் சொல்ல வேண்டியதான். அவங்க தனக்கு ஒரு மகன் திருமண பக்குவத்திலே இருக்கிறார். அவளுக்கு ஒரு மனவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு இதுதான் சரியா வரக்கூடிய மருமகன் தன்னை போல் ஒரு வீரனாகவே இருக்க வேண்டும். அந்த வீரனை தேர்ந்தெடுப்பதற்கு எதுவே தகுந்த தருணம். நினைத்த மன்னன் எப்படி பறைசாற்றுகின்றான்? இதனால் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் என்ன? எதிர்த்து வந்த எவனோ கொள்ளுவாரோ அவனுக்கு என்னுடைய மகள் சுந்தரவல்லியை திருமணம் செய்து கொடுத்தேன். சுந்தரவல்லியா பேர் நல்லா இருக்கு. சுந்தரவல்லி காதலை கேட்டார். ஆமா, கம்சராஜன் குருதேவரிடத்தில் வருகின்றார். சரி, குருதேவரே, எதிர்த்து வந்த சிங்கம் காசூரன் நான் சண்டைக்கு போகிறேன். என்னுடைய வித்தைகள், நான் சொல்லியிருந்த வித்தைகள் எல்லாம் உனக்கு அங்கு ஜெயம் அளிக்கும். ஜெயம் கொடுக்குமா என்று குருதேவருடைய ஆசையோடு சரி சிங்கமலாசூரனோடு எப்படி வந்து சண்டையிடுகின்றான் பாருங்க. சண்டையிடுகின்றான். யானை கொல்லு சிங்கம் போல பார்க்குமா தட்டியே சுடு தட்டியே மேலமாய் தான் எடுக்கலாம். பரிகலங்கிட
காரணமாக மலையும் மலையும் மோதுவது மாதிரி சண்டையிடுகின்றார்கள். வெளியே பிரகாசங்கள் வலித்தது போல் சண்டையிடுகின்றார்கள். நினைக்கின்றான் சிங்கமுகசம் என்ன தெரியுமா? நாம் தோற்று விடுவேனே என்று நினைக்கின்றான். ஆமா, இதே நேரத்தில் என்ன செய்ய கம்சன் கம்சராஜன் என்ன செய்யறார்? நெஞ்சில ஒத்த இடி பருமலை போல் கீழே விழுகின்றார். வருகின்றான் சராசரமான இடத்துல. மன்னா மன்னா என்ன உங்கள் மகள் எங்கே இருக்கிறார்? மகன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஆமா, நான் யார் தெரியுமா? ஒரு எட்டுக்கு பாக்கணும். அப்ப ஒரு எட்டுக்காவது பாக்கணும். யாருடா நீ? ஒரு எட்டுக்கு நீ பாக்கணும். நான் தான் கம்சன். சிங்கத்துக்கு கொண்டு விட்டு அப்படியா? வீரனே, உனக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன். ஆனால் வந்து தாய் தந்தையர் வந்தல்லாமல் கல்யாணம் முடித்துக் கொடுக்கிறது முறையாகும். எந்த ஊரு, அம்மா அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன சொல்லுப்பா? நானும் ஒரு மன்னன் தான். அப்படியா? பேர் என்ன? மந்திரகிரி பட்டணம் என்னுடைய நாடு. 6 வருஷம் என்னுடைய அப்பா. அப்படியா? தலைப்பு விடுகின்றான். பல பல இடங்களையும் கடந்து மன்னர்களை பட்டணத்திற்கு வருகின்றான். அங்கே வந்தவன் ஆரியரச மன்னரை வணங்கி நீட்டதை கொடுத்த பாருங்க. ஆரியரச மன்னன் முதல்ல பயப்படுறாரு. ஏன்னா எந்த நாட்டு சண்டைக்கு தெரியலையே. அந்த காலத்துல எல்லாம் போர் என்று வந்தா புறாக்களை தூதாக விடுறது. நாட்டுக்காரன் சண்டைக்கு இருக்கான். சண்டைக்கு வந்துருவோம். மஞ்சள் தடவை மங்களகரமான வாசகம் என்று அந்த வாசகத்தை குறித்து பார்க்கிறார் பாருங்கள். நீண்ட நாட்களுக்கு முன்னால் நம்ம விட்டு பிரிந்த மகனாகிய கம்சராஜன் திருமணகோலத்தில் இருக்கிறார். ஆமா, மகனுக்கு திருமணம் என்பதை அறிந்தார். மகிழ்ச்சி கொண்டவராக படை வட்டாளங்களோடு தன்னுடைய மனைவியை மறைத்துக் கொண்டு கம்சராஜன் சிறுவயதிலே மிதந்து வந்தாரை கம்சன் என்று சொல்லக்கூடிய பாத்திரம். அந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார் சராசன மன்னனுடைய நாட்டிற்கு வந்து விட்டான். வாருங்கள் என்று வரவேற்கின்றான். வரும்போது நிறைய சீதனுக்கு நிறைய சீதனம் கொடுப்பாங்க. உங்க மகனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? மன்னா, என்ன இது உண்மையிலே என்னுடைய மகன் அல்ல. அப்படியா? இந்த இவருடைய மகன் தான் இந்த பையன் சொன்னான். ஆனால் உண்மையை இப்போது நான் சொல்வேன், உரைத்தே ஆக வேண்டும் அல்லவா? இந்த கம்ச பாத்திரத்தில் தான் இந்த மைந்தன் வந்தான். அப்படியா? என்று பெட்டகத்தை திறந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே அதிலே ஒரு வாசகமானது எழுதி இருக்கிறது. சரி, என்ன? மதுராவதி பட்டணத்தை அரசாட்சி புரிந்து வரக்கூடிய உக்கிரசீன மன்னனுடைய புத்திரன் என்ற வாசகத்தை கண்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா பேரரசு பிள்ளை, ஆமா சிற்றரசன், ஆமா என்று சந்தோஷப்பட்டு சராசந்த மன்னனுடைய மகளுக்கும் கம்சராஜனுக்கும் எப்படி திருமணம் நடக்கிறது பாருங்க. திருமணம் நடக்கின்றது. மங்கையர்கள் 1000 பேர் வாழ்ந்தவர்கள் தாயினர்கள் 1000 பேர் வாழ்ந்தவர்கள் தாயினர்கள் சங்கராடித்தவர் சங்கராடி பாடினர்கள் அதை கருவன் ஒதுக்கி தீசை கண்ணீரவள் அக்கினையை சாட்சி வைத்து அறுபதியை சுட்டினாரை கம்சராஜனே அகந்தமான முடித்தார வேத பிராமணர்கள் வேதங்கள் ஓத மங்கையர்கள் 1000 பேர் மாத்தல்கள் பருங்க. ஓம் சுதாய நமக, ஓம் சுஸ்துதாய நமக, ஓம் விக்னோஹ நமக, ஓம் கடாய நமக, ஓம் சுந்தாச நமக, ஓம் மாங்கல்யம் தந்தனாய நமசீத கேசுமா கண்ணே மிஸ்ராணி நமக துஸ்ஸுதோ நமோசுதம். கட்டிபோல கட்டிபோல கட்டிபோல. அழகான முறையிலே கம்சராஜனுக்கு சராசந்தனுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிந்தது. விருந்து உபசனைகள் எல்லாம் நடந்து 8 நாள் நல்ல கிடாக்கறி சாப்பாடு. 8 நாள் கிடா சாப்பாடு. 8வது நாள் கோழி கறி தான் கிடைக்கும். ஒரு நாள் வாங்கி கறிலமா. ஆமா, மண்ணோட கோழி தான் கிடையாது. 3 நாள் கிடா சாப்பாடு. ஆட்டரிசி, விழா, மானிறைச்சி, பன்னிறைச்சி கரையில ஏகப்பட்ட கொண்டாட்டம். தின்னு நித்திரையில நினைக்கின்றான். என்ன நினைக்கிற நித்திரை? இங்கே வந்து இருந்த காரணம் ஆற்றிலே அடைத்து விட்ட
இருந்தானே எங்க அப்பன். அவனை ஒரு எட்டுக்கு பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா ஒரு எட்டுக்கு பார்க்கணும். ஒரு எட்டுக்கு எப்படியா பார்க்கணும் என்று நினைத்தவன் தன்னுடைய படை பற்றவனோடு புறப்படுகின்றான். தன்னுடைய மனைவியை மறைத்துக் கொண்டு அதாவது குருதேவராகிய வசுதேவருக்கு நாம் எந்த விதமான குருதட்சணையுமே கொடுக்கல. அவர் அப்படி விட முடியுமா? அவருக்கு பிள்ளை குட்டி உண்டா? அல்லது கல்யாணம் தான் பக்கத்திலே சொல்லணும். அவரும் ஒரு அனாதை. ஆகையினால் அவரை அழைத்து செல்வோம் என்று மதுராபுரி பட்டணத்திற்கு அழைத்து வருகின்றான். வந்தவர் தன்னுடைய தாய் வந்து எங்கே பார்க்கிறான். எங்க இருக்கிறாங்க? வயதான கோலத்திலே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கேட்டுருவான். ஆமா, ஒரு வார்த்தை கேட்கணும். அப்பா, என்னப்பா? நீதான் எனக்கு அப்பா. நான் கம்சன். கம்சனா? தந்தையே, அப்பா, காக்கைக்கு கூட தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் நீர் மகன் என்று பார்க்காமல் என்ன என்று பெட்டிகளை அடைத்து விட்டு கம்ச பாத்திரத்திலே. மகனே கம்சராஜா, பலன் சரியில்லப்பா. ஆகையினால் தான் உன்னை ஆற்றிலே அனுப்பிவிட்டேன். ரொம்ப சரி, இப்போதாவது வந்து விட்டாயல்லவா? யாருக்கு? இவர் எனக்கு கடமையாக இருக்க உன்னுடைய தாய் தான் இது. எங்க அம்மையா? ஆமா, உங்க அம்மா. எங்க அம்மையும் வயசாகி போச்சு. வயசாயிடுச்சு. இவர் இருந்தோரும் பிடித்து சிறையில் அந்த பக்கம் அடங்கி தாய் தந்தையை பிடித்து சிறையிலே அடைத்து வைக்கிறான் கம்சராஜன். அரண்மனையில இருந்து 2 அதாவது பெண்கள் ஓடாடி வர்றாங்க. என்ன இதுங்க யாரு? அண்ணா, நாங்க உங்க சித்தப்பா பிள்ளைங்க, தேவகராஜனுடைய பிள்ளைங்க. எப்படி? என் பேரு தேவகி. என் பேரு ரோகிணி. எம்மா, எனக்கு 2 தங்கைகள் இருந்தவனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணனை பார்த்தோம்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அத்தாங்க அத்தாயா, எங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகல, பொறுப்பே இல்லைன்னா. ஆமா, பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டாரு. சரி, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை தெரியுதா? அப்பாவால முடியல. நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன். சரி அண்ணா, சரி அண்ணா. என்ன? என்னுடைய குருதேவர் அப்படி எந்த தாத்தாவா? ஆமா, அவருடைய மகன் அண்ணா. ஐயோ, அவரை தாத்தா என்று சொல்லாதே. அவர் ஆயகலையும் படைத்த ஒரு பெரிய மாமே. அவர் எவ்வளவு படிக்கட்ட? அவருடைய பேர் என்ன? எம்மா, என்ன? உங்களுக்கு ஏற்ற மனமான அவர் அண்ணா. அண்ணன் சொன்னா தாத்தாவை கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு அவர் லேசப்பட்டால் இல்ல. எப்படிப்பட்டவர்? துரும்ப வில்லாக்கிடுவார். அவர் எதையும் துரும்ப வில்லாக்கட்டும். ஆமா, ஏன்னா அனைத்து திறமைகளும் படைத்தவர். வேண்டாம், விடவே பிறந்தார். ஆமா, அண்ணன் தங்கைகள் 2 பேர்களையும் குருதேவராகிய வசுதேவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து கொஞ்சம் இடத்தை சீதனமாக கொடுக்கிறார். மதுராபுரியை இருப்பவராக வந்து மதுராபுரியை அரசாட்சி விருந்து வருகின்றான் கம்சராஜன். தென் மதுராபுரி பட்டணத்தை வசுதேவர் அரசாட்சி வந்து வருகின்றார். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே லேசான மழை விடுகிறது. விவசாயிகளுக்கு சந்தோஷம். ஆமா, எப்படி சந்தோஷம்? கல்யாண கண்முடித்தே கனகடையோ கண்முடித்தே வசுதேவர் ஆமா தேவகி ரோகிணி எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே லேசான மழை பொழிகிறது. அதாவது கம்சராஜன் இருக்கக்கூடிய நாட்டிலே மழை பொழியாது. குருதேவராகிய வசுதேவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்லவருக்கு பெய்ய மழை எல்லாருக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதே மாதிரி லேசான மழை பொழிகிறது. விவசாயிகள் எல்லாம் சந்தோஷம் கொண்டாரு. ஆமா, என்னனே நல்ல மழை பொழிஞ்சிருக்கு. ஆமா, நீ என்ன பயிர் இடப்பறா? அண்ணா, நான் வாழை நடலாம்னு நினைக்கிறேன். கருப்பு நடலாம்னு நினைக்கிறேன்.
நீங்க என்ன நடப்புறீங்க? நான் வந்து மரச்சீனி கலந்து போடலான்னு அப்படி அண்ணா நீங்க இஞ்சியா? ஆமா. நீங்க அண்ணா நீங்க கடலை விடாதுங்க. ஆமா, நீ கடலை முடியல பிரியாணி அவர் கடலை கட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. எப்பா என்ன சரி உணவருமான் இருக்காரு அண்ணாச்சி நீங்க? நான் இப்போ தக்காளி போடலான்னு இருக்கேன். அவரும் தக்காளி. தக்காளி விலை கூட தக்காளி லேசு மட்டும் தான். ஐயோ கடவுள். ஆமா, தங்கத்தோட வாங்கிதான் தக்காளி வாங்க. ஆமா, தக்காளி தான் வாங்க முடியும். சரியாக சில நஞ்சை பஞ்ச பயிர்களை நட்டார்கள் பாருங்க. பலன் கொடுக்கக்கூடிய பக்குவத்திலே ஆனமலை மிருக வந்து எல்லாம் அழித்தேருமா. விவசாயிகள் வந்து பார்க்கின்றார்கள். தான் பிள்ளைகளை போல் வளர்த்து வந்த அந்த பயிர்களை எல்லாம் அழிந்து அரும்பு செடிய எத்தனை சைஸ் வாழ நின்றிருந்தேன். அப்படி ஆனாச்சு நமக்கு ஒரு குறை வந்தால் மன்னரிடத்திலே தானே வருகிட வேண்டும். என்று விவசாயிகள் எல்லோருமாக மன்னரிடத்திலே வருகின்றார்கள். என்ன 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 மன்னா எங்க நாங்க மோசம் போயிட்டோம் மன்னா. உங்களுக்கு என்னாச்சு மன்னா? என்ன நாங்க வாழ வைத்தோம் மன்னா, வாழ தொட்ட வச்சோம். வாழ தொட்ட வைத்தீங்களா? சரி, அதுக்கு என்ன? பாலும் மிருகங்கள் வந்து அழித்து விட்டது மன்னா. அப்படியா? மன்னா சரி, விவசாயிகள் அழித்த விலங்குகளை கொண்டு தர வேண்டும் மன்னா. விலங்குகளை தானே? ஆமா ஆமா. சரி, நான் கருத்திற்கு வேட்டையாட போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். நீங்கள் செல்லுங்கள், உங்கள் கவலையை நான் மாற்றுகின்றேன். அவர்களை அனுப்பிவிட்டு வேட்டைக்கு புறப்படுகின்றார். எப்படி எப்படி வேடுவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆயுதங்களையும் எடுத்துக் கொண்டு எப்படி வருகின்றான் பாருங்கள். எப்படி அம்மா வருகின்றான்? வேட்டைக்கு போக வந்து வேட்டைக்கு போக வந்து புறப்படுவா ஆரவாரத்தோடு ரதத்திலே சிங்கக்கொடி பறக்க வேண்டும். ஆமா, தெரியுமா? சிங்கம் காசோடு எதற்கு சண்டையிட்டு வெற்றி பெற்றதன் காரணத்தினால் இந்தியிலிருந்து என்னுடைய ரதத்திலே சிங்கக்கொடி தான் பறக்க வேண்டும் என்று சிங்கக்கொடி பறக்க ஆரவாரத்தோடு வேட்டைக்கு புறப்பட்டு வருகின்றார் கம்சராஜன். புறப்படுங்கள் வேட்டைக்காரர்களே. என்ன இப்படியாக புறப்பட்டு வரக்கூடிய சமயத்திலே தெய்வகி ரோகிணி என்று சொல்லக்கூடிய தந்தையர்கள் பார்க்கிறார்கள். ஆப்பா அண்ணா அதை பாரு, அண்ணன் வேட்டைக்கு போகிற ரதத்தை நிறுத்து. சரி அண்ணா என்னது ஓராடி வந்த ரதத்தை வழிமறிக்கிறார்கள். அண்ணா ரதத்தை நிறுத்துகிற
என்னடா தங்கை எங்கே என்ன சொல்லுகிறீர்கள்? அம்மா என்னடா நம்முடைய ஊசாவுடைய நிலங்களை எல்லாம் பாடு முருங்கல் அழித்து விட்டது. அப்படியா? அந்த முருங்கலை வேட்டையாடுவதற்காக நாங்கள் சென்று அண்ணா, கொண்டிருக்கிறோம். தாங்கள் வேட்டையாடுவதை மிருகங்களை வேட்டையாடுவதை எங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்கு. நாங்களும் வர்றோம்டா. நாங்களும் விளையாட வருகிறோம். அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம். ஏன்டா வேண்டாம்? அதாவது காவகத்தில் வேட்டையாடும் போது கண்ணீர்கள் துணை வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுவாங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? நாங்கள் வேட்டையாடுகிற போது அந்த ரத்தத்தை பார்த்து பயந்து இல்ல, விடுவோம். நாங்க பயிர மாட்டோம் வர்றோம். நாங்க பயிர மாட்டோம். கொடிய விலங்குகள் உங்களை வந்து ஏதாவது அண்ணன் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? என் தங்கைமார் என்னை போல் வீரம் அளித்தவர்கள். ஆமா தங்காய் என்னன்னா நம்ம ரதத்தில் ஏறின அம்மா அத்தாங்க அத்தானா? ஆமா. அது பக்கத்துல தான் இருக்கு. உங்களை என்னைக்கு கெட்டாலும் அன்னையிலிருந்து தாடியே வளர்த்துட்டு இல்ல, இருக்காங்க. இல்ல. அத்தா அவருடைய பேசுற தாடியோட தான் தெரியும். தாடியோட தான் தெரியும். என்ன ரதத்துல இருக்க வசதிகளை வைத்துக் கொண்டு ஆலயத்திலே வருகின்றார்கள். சரி, விடம்பு, முயல், சிங்கம், புலி, கரடி, புல்வாய் போன்ற மிருகங்களை வேட்டையாடி ஆலமரத்தின் அடிவாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். என்ன என்ன அண்ணா என்ன தண்ணி தாகமாக ஆமா, இருக்கு. அப்படியா? நாக்கு இந்த பாருங்க என்ன இழுத்துட்டு ஏன்பா ஒரு பக்கத்துல நாக்கு இழுத்துட்டு போகுது? எங்க தண்ணி தாகம் பொறுக்க முடியலன்னா ஓ, ஆமா ஆமா, இப்படி சொன்னாலே யாருங்க? என்ன எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் சொன்னால் இந்த மொந்தையிலே நீர் கொண்டு வா. என்ன சொன்னவுடனே சேவகன் ஓடோடி சென்று பார்க்கிறான். ஆமா. அந்த கானகத்திலே ஏது தண்ணீர் அதுதானே இருந்தாலும் மிருகங்கள் எல்லாம் கலக்கி போட்டிருக்கிறது. ஆமா, சேராத கிடக்குது. இந்த தண்ணீர் கொண்டு தண்ணீர்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆமா. சேவகன் தண்ணீர் இல்லை என்று வருகின்றான். அந்த நேரத்தில் நினைக்கிறான் கப்சராஜ். என்ன நினைக்கிறார்? இறைவா, என்னுடைய தண்ணீர்களை அழைத்து வந்து விட்டேன். ஆமா, தண்ணீர் கூட கொடுக்க முடியாத பாவியாகி விட்டேனே இறைவா. ஐயோ என்று சொல்லக்கூடிய சமயத்திலே மாமரத்துடைய அடிவாரத்தை உட்கார்ந்திருந்த 2 தண்ணீர்களில் தெய்வம் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்ன நினைக்கிறார்? இறைவா, தண்ணீர் தாகம் பொறுக்க முடியவில்லையே, அது அழையாவது பொழியாதா இறைவா என்று மேலே எட்டி பார்க்கிறார். பாருங்கள், மாமரத்திலே ஒரு மாங்கனி கிடப்பதை கண்டான். சரிவா அண்ணா, தங்களே இந்த நல்ல மாங்கனியை இப்பொழுதே தங்களித்தேன். எங்களுக்கு பசி தீரும், தண்ணீர் தாகம் தீரும் அல்லவா? என் தந்தையின் தண்ணீர் தாகத்தை தீர்க்க முடியாத இந்த மாங்கனி இந்த மாமரத்தில் இருப்பதா என்று அதை அறுக்க ஒரு கனை தொடுத்தான், அதை செருக்க மறுகனை தொடுத்தான். அப்படி மாங்கனி எடுத்துக்கொண்டு வந்து 10 கூறுகளாக பகிர்ந்து தங்கை இடத்திலே தங்காய் இதை சாப்பிடுங்கம்மா. நீங்க அந்த பக்கம் திரும்புங்கண்ணா, நாங்க சாப்பிடுறோம். சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. தங்கையர்களுக்கு கொடுத்தான். ஆமா, தங்கையர்கள் சாப்பிட்டார்கள். சரி, ஓரளவுக்கு வயது நிரம்பியது. ஆமா அண்ணா, இனிமே நம்ம ஊருக்கு போகலாம் அண்ணா. இந்த ராத்திரி ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சந்தேகம், அந்த மாமரத்தில் இருந்து ஒரே ஒரு மாங்கனியை தர பழித்தாங்க. அந்த மாமரத்தில் வேறு மாங்கனிகளே கிடையாது. மாமரத்தில் கிளைகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். இலையும் நிறைய இலை என்ன முடியாது. அது எப்படிமா ஒரே ஒரு மாம்பழம்? அது ஒரு அற்புதமான மாங்கனி. அது என்ன எப்படி தெரியுமா? அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி தான் காய்க்குமா. தங்கை எப்படி தெரியுமா? அது 3 வருடம் பூவாக இருக்குமா, அடுத்த 3 வருடம் பிஞ்சாக இருக்குமா, இன்னும் 3 வருடம் காயாக இருக்குமா, கடைசி 3 வருடம் அடுத்த 3 வருடம் கனியாக இருக்குமா. 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி தான் காய்க்கும். சாப்பிடவே 12 வருடத்துக்கு
வருஷத்துக்கு இடையிலே பூக்கவோ காய்க்கவோ கனியவோ செய்யலாம் அந்த மாங்கனிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? யாரம்மா? மறை சேர்க்கிரிகை மலை மறை சேர்க்கிரிகை மலை தனில் இருக்கும் மரத்து வாசல் ஒளி வந்து பார்த்தனரே சொல்லக்கூடிய ஒரு மனிதர். சரி, 12 வருடம் தவம் செய்வார். 13வது வருடம் பிறந்தவுடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? நேரா அந்த மாமரத்துடைய மூட்டிலே வந்தவர் கையை நீட்டுவார். கையிலே மாங்கனி விழும், சாப்பிடுவார், மீண்டும் தவத்திற்கு சென்று விடுவார். ஆமா, அப்படி நினைப்பது 12 வருடம் ஆகவில்லை. 12 வருடம் திகழ்ந்தது. ஆமா, முனிவரும் வருகின்றார். ஆமா, எங்க ஊர்லயே ஒரு முனிவர் இருந்தார். அது என்ன முனிவர்? அவரு பெரிய முனிவர். அவரு வந்து பெரிய முனிவர். அவருடைய ஒரு பிடிவாதம் முடித்தவர். அப்படியா? அவர் வந்து உயிரினங்களை கொல்லக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தில் இருந்தார். ஆமா, அது ஒரு அப்படி இருக்கின்ற பொழுது அவர் நெடிய தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் 2 நாள், அவர் 10 நாள் இருந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர்கள் 12 வருடம் தவம் இருக்கிறாங்க. 10 நாள் இருந்திருக்காங்க. 10 நாள் இருந்தது நெடிய தவம். பெரிய முனிவர் தான். ஒரு நாள்னா 100 நாளுக்கு சமம். அப்ப 10 நாள் கணக்கு பண்ணிடுங்க. அப்படி தவம் செய்கின்ற பொழுது ஒரு மிஷல், அவர் மிஷல் பத்திரிகையில மிஷல் எங்க வருவாங்க, நிறைய இருக்கு. மிஷல் பார்த்தா பிக்சரையும் பார்த்துருவாங்க. மிஷல் என்னன்னா தாடியில வந்து அப்படியே ஊந்துகிட்டே இருந்து இவர் பார்த்தாரு. என்ன நம்ம ஏதோ நசுக்கி கொண்டு போடலாம், ஆனா நம்ம பாவம் எடுத்துருக்கிறோம். பாவம் செய்யக்கூடாது, மிஷலுக்கு வலிக்கும். ஆகவே இது என்ன செய்யணும், அத்து கூட்டுல வந்து விட்டுறாங்க. ஆமா, அதான் சரி. அதனால அப்படி நினைத்தார். நினைத்தவர் நடந்து கொண்டே இருந்தார். நினைத்தவர் நடக்கிறார். பார்த்தாரு, பக்கத்து ஊர்ல வந்தோடனே பக்கத்து ஊர் பால்குளம். பால்குளத்துல அங்க பெரிய வேப்ப மரம், அது நிறைய மிஸ்ரர்கள் நிறைய இருந்தது. சரி, அப்படி தாடியை கொண்டு அப்படியே வைத்தார். ஆமா, நீ சென்று விடு. அது சென்றதா? அது சென்றதா? மேல இருந்த மிஸ்ரர்லாம் அவருக்கு தாடியை அப்படி அப்பிக்கொண்டு பார்த்தார். வேதனை பொறுக்கவில்லை. சிவசிவா சிவசிவா என்றார். அது போல பாடலை உடனே கையெடு நசிக்கு. அந்த மனிதர் செய்த அத்தனை இப்ப ஒரு மிஸ்ருக்கு 1000 பாவம் செய்திருக்கிறார். இவர் 12 வருடம் தவம் செய்து விட்டு 13வது வருடம் பிறந்தவுடனே மாமரத்துடைய அடிவாரத்தில் கையை நீட்டினார். கனி விடவில்லை. யார் பார்க்கக்கூடிய சமயத்திலே வேட்டைக்கு வந்த இடத்திலே கம்சராஜன் பறித்து தங்கியர்களுக்கு கொடுத்து விட்டான். அதை அறைந்தார். பறித்து கொடுத்தவன், கனியை சாப்பிட்டவள் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை அங்கையுடைய மயிர்முடிகளை பச்சை அப்பு பிடித்தார். தங்கீர்கள் வெட்ட சொல்லுகின்றீர்கள். என்ன அசரீர சொன்ன வார்த்தையை கேட்டது? கேட்டது வைத்ததா? கேட்டது. இவர்கள் உயிரோடு இருந்தாலே இவர்கள் வயிற்றிலே பாலகன் பிறப்பார். இவர்களை கொண்டு விட்டால் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி, அத்தனையும் உங்களிடத்திலே கொண்டு கொடுத்து விடுகிறேன். அப்படி என்றால் நான் சத்தியம் வேண்டுமானால் செய்து கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து
கொண்டு கொடுக்கின்றார். சரிதான். சத்தியத்தை நம்புவனா அலை போவதறியாமலே, சத்தியத்தை நம்புவனா அலை போவதறியாமலே, அவருடைய தந்தையரை சிறையில் வைத்தார். தன்னுடைய நாட்டிற்கு வந்தவுடனே தெய்வகி ரோகிணி 3 பேர்களையும் தனித்தனியாக சிறையிலே அடைத்து வைக்கிறார். ஐயோ, சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரை வேண்டி இருக்கின்றாள் தேவகியானவரே. இறைவனுடைய அருளின் ஆள் கர்ப்பம் ஜனித்தாள். சரி, 10 மாதங்கள் திகழ்ந்தது. ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். அன்று சத்தியம் பண்ணி கொடுத்தவனை என்று சத்தியத்தின் பிரகாரம் வசுதேவனிடத்திலே அதாவது குழந்தையை கொண்டு அந்த கம்சராஜனிடத்திலே கொடுக்க அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? வசுதேவர் இந்த பச்சிலம் குழந்தையை கொல்லவா போகிறார். கொண்டு கொடுத்தவுடனே பாவி பச்சிலம் குழந்தைதானே என்று விட்டு விட்டாரா? ஆளை பிடித்து சுவத்திலே அடித்து கொண்டு விட்டார். பச்சிலம் பாருங்க. இப்படி ஒரு குழந்தையை கொண்டானா? இல்லை இல்லை, 2 குழந்தையை கொண்டானா? 6 குழந்தைகளை கொண்டு விட்டான் அந்த அரும்பாவி. குழந்தைகளின் உருவம் ஒன்றாக 7ஆவதாக அந்த தெய்வகியானவள் கர்ப்பமடைகின்றாள். 4 மாத கருவாக இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த கருவானது கரைகின்றது. கோகுலத்திலே சிறை வைத்திருந்தார் ரோகிணி என்ற பெண்ணை. அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே 4 மாதங்கள் வாழ்ந்து 6 நாள் 10ஆக திரிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தை தான் பலராமன் என்று சொல்லுவார்கள். அறிவிட்டு கருதாவிய காரணத்தினால் சங்கர்சன் என்று சொல்லுவார்கள். இப்படி 6-7 குழந்தைகளை பெற்றும் கூட மலடியாக இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள் அந்த தேவகியானவள். இருக்கக்கூடிய சமயத்திலே தேவர்கள், மனிதர்கள், ரிஷிமார்கள் எல்லோருமாக மாயவன் வைகுண்டமூர்த்தி இடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். காத்திரட்சிக்க கூடிய ஆண்டவா மாயவா கண்ணனே கரியமாலே நாராயணரே துளசி ஆலயோ தம்புரானே பூமாதேவி அண்ணா எனக்கு பூமி பாரம் தாங்க முடியவில்லை அண்ணா. கம்சன் வாணன் என்று சொல்லக்கூடிய
கைவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் தாங்க முடியவில்லை அண்ணா. அந்த கைவர்களை அழைத்து ஆட்டையே தஞ்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களை காத்து ரட்சிக்க கூடாத மாயவா. கண்ணிலே என்னன்னா உன்னுடைய கவலை தீரக்கூடிய காலம் வந்து விட்டதம்மா. அப்படியா? அப்ப நான் பூலோகத்திலே அவதாரம் எடுக்க போகின்றேன். சரி, அப்ப தர்மத்தை நிலைநாட்டுவேன், துஷ்டங்களை எல்லாம் பேரத்து உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லிவிட்டு மாயவன் வைகுண்ட மாட்டி பூலோகத்திலே பிரதி எடுக்க போகின்றான். திரு நெடுமாள் தேவகியா திருவயத்தில் பொய்யாக போனது போய் என்றாடு பெய்யதே பகையாடு மகளே
சுடலை மாறசுவாமியே ஆதிபரன் கைலாச கைலாச ஆதிசக்தி பார்வதா தேவி இடதுபுறத்தில் அமைத்தவர் கைலாச மலையிலே அமர்ந்திருக்கின்றார் கரைக்கின்ற பகவான் தேவாதி தேவர்கள் ஆண்டவனை அருகிலே செலுத்துவது சதாசிவா என்று புறத்தில் இருப்பது தெய்வ கன்னிப்பெண்கள் புஷ்பமால் சொல்லிய சந்தோஷப்படுறதுமாக இருக்கிறது சிவன் பெருமான் வாழ்க வாழ்க சிவனா பெருமாள் சிவபெருமான் சிவரும் பெருமாளும் ஒன்றுதான் சொல்லுவாங்க ஆனால் இப்படியாக இங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே கைலாச மலையிலே சிவபெருமானுக்கு என்ன வேலை தெரியுமா? அவருக்கு என்ன வேலை? நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து நல்ல திணை எடுத்து நாடு இல்லா படியில் வந்தார் படியில் நாடு இல்லா படியில் வந்தார் படியில் ஒரு எல்ல திணை எடுத்து ஒரு நல்ல திணை எடுத்து ஆளாக்கு திரையெடுத்து அகிலமெல்லாம் படியெடுக்கிறது வழக்கம். தான் படைத்து விட்ட உயிருக்கு பட்டினி என்று ஒரு சொல்லுறாமோ
எல்லா உயிரிழக்கும் சரி சமமாக பாதித்து படிகள் ஆமா பாதித்து படி வளர்க்கிறாரு. கல்லுக்குள்ளே தேரைக்கும் சரி கருப்பையில் சிசுக்களுக்கும் ஈயரும்பு யானை முதல் 86 கோடி ஜீவ ஜந்துக்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல் படியிழந்து வருகின்றார் பரமசிவம். இப்படி படியிழந்து வரக்கூடிய சமயத்திலே ஆரோக்கியமா நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நமது நாயகன் காலையில் செல்லுகின்றார், மாலை நேரம் வருகின்றார். எங்கே சென்று விட்டாருன்னு கேட்டா படியிழந்து படிதான் அழைக்கின்றாரா? வருகின்றாரா? விட்டு படிகளை எல்லாம் நடந்து எத்தனை படி இருக்குது இவரை சோதிக்க வேண்டுமே என்று தெய்வலோகத்திலே வாழக்கூடிய விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியை வரவழைக்கின்றார். அம்மா ஐயா விஸ்வகர்மா, அம்மா வந்து உங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிவில் கூடு வந்து செய்து கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அம்மா பெரிய சைஸ் வேணுமா இல்ல சின்ன சைஸ் ஆட்டு வேணுமா? சொல்லுவாரு 3 சென்டிமீட்டர் அளவுல 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படியே செய்து வருகிறேன் தாயே என்று சொன்னவுடனே காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிவில் விட்டு பண்ணி காடி போட்டு போட்டு சரி பாரதி அம்மா கையிலே கொடுக்கிறார் விஸ்வகர்மா. என்ன நீங்க கேட்ட சரி, ஆமா, உங்களுக்கு வேண்டிய கூலியை பெற்று விட்டு சொல்லுங்க. என்ன அவருக்கு வேண்டிய வெகுமதியை கொடுத்து விட்டு பாரதி அம்மா நினைக்கிறாங்க. இந்த சிவன்கோட்டை வந்து பகவானை எப்படி சொல்றாரு? பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஈயரம்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துகளுக்கு பரிவளந்து வரேன்னு சொல்றாரு. அடிக்கடி சொல்றாரு. இந்த சிவன்கோட்டைக்குள்ள ஒரு யானை பிடித்தாரு என்ன செய்யறது என்று யோசிக்கக்கூடிய சமயத்திலே திருவிளக்கின் ஒளியிலே சாரி சாரியாக சித்தரம்பு ஓந்து செல்வதை காண்கின்றார். ஒரு ஆண் சித்தரம்பு ஒரு பெண் சித்தரம்பு மொத்தமாக அந்த எறும்புகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கல்லவா? ஜோடியை பிரிக்க கூடாது. 2 சித்தரம்பையும் பிடித்தான், சிவக்கோட்டிற்குள்ளே அடைத்தான். ஒரு திறந்த பருவட்டமாகிய சேலையிலே செல்வத்திலே ஒளிந்து வைத்துக் கொண்ட ஆள் பார்வதியானவள் எப்படி படியிழக்கிறார் என்று பார்வதி அம்மா நினைக்கக்கூடிய சமயத்திலே பகவான் படியிழக்கிறது மாதிரி உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து வருகின்றார் பரமசிவன். பார்வதி அம்மா இப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நீட்டிய காசு இருக்காமல் கமிழ்ந்த தலை நிகழாமல், நீட்டிய காசு இருக்காமல் கமிழ்ந்த தலை நிகழாமல், மௌனம் சாதிக்கிறாங்க பார்வதி அம்மா. ஏனென்று கூட அம்மா கேட்கல. அப்போது பகவான் கேட்கிறாரு, பார்வதி சுவாமி என்னை கண்டவுடன் இன்முகத்தோடு வாருங்கள் சுவாமி என்று வரவேற்பாயே. ஆமா, இன்று ஏன் அம்மா மௌனம் சாதிக்கின்றார்? சுவாமி காலையில் சென்றீர்கள், உண்மைதான். காலை நேரமாகி நேரம் வரீங்களே சுவாமி, தாங்கள் எங்கே சென்றுட்டு வர்றீங்க? பார்வதி என்ன? நான் படித்து விட்ட உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு வருகிறேன் பார்வதி. பகவானே, என்ன எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டீர்களா சுவாமி? ஏன் பார்வதி இந்த சந்தேகம்? சுவாமி, உங்கள் படியிழப்பில் குற்றம் இருக்கிறது. குற்றமா? என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியால் துடிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? ஆமா. பார்வதி என்ன? அப்படி 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கும் என்று சொன்னால் சரி, நான் இன்று முதல் படியிழக்கப் போவதில்லை. அப்படியா? உனக்கு பரமன் என்ற பட்டமும் எனக்கு என்ன பட்டினி இல்லாமல் இருக்குமே? ஆனால் நீ என்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு பட்டேரி என்றால் இந்த சோதனை இங்கே வைத்து பார்க்க கூடாது. தேவசபையை கொட்டுங்கள் சுவாமி. பகவான் தேவசபையை கொட்டுகின்றார். பார்வதி அம்மா என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? சிங்கன் மாலை இலைவிரித்தாள், திருவிளக்கை ஏற்றி வைத்தாள். திருவிளக்கின் ஒளியிலே சித்தரம்பை ஓடி விடுகின்றாள் பாருங்கள். அந்த சித்தரம்பானது எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி என்ன வருகின்றது? சித்தரம்பு வாயில் ஒரு
கவிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகிறது. சூழச்சூழலே வந்த பாரதி அம்மா எதுவுமே அறியாமல் திகைத்து நிற்கின்றார். சுவாமி, இப்பொழுது என்ன சொல்ல போகிறாய்? சுவாமி, அடியேன் இப்போதான் சுவாமி புரிந்து கொண்டேன். என்ன மறைவுள்ளே இருந்தாலும் அதன் அறியாத மாயமே கிடையாது. அவர்களுக்குள்ளே இருந்தாலும் சிவர் அறியாத மாயமே கிடையாது என்பது அடியேன் புரிந்து கொண்டேன் சுவாமி. செய்த குற்றத்தை ஆதிசிவா பொறுக்க வேண்டும் சுவாமி. அது முடியாது பார்வதி. தெரியாமல் செய்த குற்றத்தை சிவராக பொறுக்க வேண்டும் பகவானே. பார்வதி, என்ன மன நிறைவு இல்லாத மிக என்றும் பட்டினியாகத்தான் இருக்கும். அப்படியா? இதை புரிந்து கொள்ளாத நீ நான் உன்னையே சோதித்து விட்டாய். ஆகவே நீ தக்க மகராஜன் அக்கறை ஏற எல்லையமாக மகளாக பெற வேண்டும் என்று தௌமியர் சென்று கொண்டிருக்கின்றார். அவனுக்கு நீ குழந்தையாக பிறந்தார். சுவாமி, நான் ஒரு மாண்ட பெண்ணாக பிறந்தால் ஒரு மாடத்தாரி சுவாமி என்னை திருமணம் மாட்டேன் பார்வதி. அப்படி என்றால் உனக்கு 12 வயது வரும்போது உன்னை திருமணம் செய்து கைலாசத்துக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லிவிட்டு பார்வதி குழந்தையாக அமர் வைக்கின்றார் பகவான். சக்கராஜ கடற்கரை என்று தவம் செய்கிறான் பாருங்க. அதனுடைய அருகாமையிலே தாமரை புஷ்பத்திலே பார்வதியை குழந்தையாக அமர வைக்கின்றார். அந்த குழந்தையானது மழலை மொழியினால் சத்தமிட்டு அழுகுது. ஆமா, குவா குவா என்று அழுகின்றது. அழகான குழந்தைகளுடைய பெண் குழந்தை ரூபா ரூபான்னு சத்தம் வருது. அது வளர்த்து ஒரு ஆளான பருவத்திலே அதுக்கு நிறைய சீதனம் கொடுத்து சேமித்து வச்சுக்கோங்க இன்ஃபார்ம் பண்ணுது. ஆம்பளை பிள்ளை எப்படி சத்தம் போடும்? ஆம்பளை பிள்ளைனா குவான்னு சத்தம் போடும். என்ன வாட்டார் 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 நீங்க தண்ணி நகமா இருக்குது. என்ன எல்லா குழந்தையும் ஒரு அலுவலகம் நீங்க சும்மா சொல்லாதீங்க என்று இந்த குழந்தை மழல குறையில் அழுகின்ற பொழுது திடுக்கென விழித்து பார்க்கின்றான். ஓடாடி சென்றது குழந்தையை எடுக்கின்றான். ஏந்தி எடுத்தால் இடது இடத்திலே முத்தம் எடுத்தான். வருகிறான் தன்னுடைய மனைக்கு. சுவாமி, அங்க என்ன பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கு. கோலமெல்லாம் கையில என்ன இருக்கு பாரு. சுவாமி, என்ன தவறுக்க போகிறேன்னு சொன்னீர்களே, இப்போது அழகான குழந்தையோடு வந்திருக்கிறீங்க. ஏது குழந்தை? என்ன இது பெரிய கதை, பெரிய பெரிய கதையா? என்ன நான் கடலோர ஓரமாக இருந்து கடலோரத்துல பெரிய தவம் செய்து கொண்டிருந்தோம். அப்படியா? யாகசாலை நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது யாகசாலையிலே தாமர புஷ்பத்திலே இந்த குழந்தையானது குமாக்கவை என்று அழுதது. அப்படியா? அவன் எடுத்து வந்திருக்கின்ற முன்னே குழந்தைய மூக்கு இவருங்க மூக்கு மாதிரி இருக்குது. சரி, குழந்தைய மாதிரி பாலாட்டி சீராட்டி பாலோட்டி அமுதோட்டி சரி சரி அன்போடு வந்து வருகின்றார். பார்வதியானவள் எப்படி வந்து வருகின்றாள் பாருங்க. வளர்ந்தாலே நல்ல பார்வதியா காணவதில் கதிரவன் வயது நல்ல திருவயதில் அழகுகளை அவள் பயின்று மாறாய் பார்வதியா நல்ல வயதாச்சே. குழந்தைக்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தைக்கு பேச விட்டுறாங்க. பரமனுடைய அருளினால் கிடைத்த குழந்தையாக பராசக்தி ஆகிய பார்வதா தேவி என்று கட்டனுக்கு மகளாக வந்த காரணத்தினால் காற்றாயிரி என்ற பேரு சொன்னார். காலரு மீறியும் பொழுதர் வண்ணமாக வாழ்ந்து வருகின்றார் பார்வதா தேவியானவள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே 5 வயது ஆயிடுச்சு. 5 வயதிலே என்ன கிழமை? 5 வயதிலே எந்த குழந்தையாக இருந்தாலும் குருகுலத்திலே கல்வி கற்க இருப்பாங்க. அந்த காலத்திலே 1.5 வயசுல கொண்டு சேர்த்துடுவாங்க. ஆமா, அட்மிஷன் எடுத்து வச்சிருவாங்க. கல்வி என்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா? கல்வி முக்கியம். என்ன பள்ளிக்கூடத்துல சீட்டே கிடையாது. ஆமா, எல்லா மொழியும் தெரிகிறது. முதல்ல நம்ம அங்க ஆர்டர் பண்ணி வச்சோம். என் பிள்ளைங்க நான் ஆர்டர் பண்ண போறேன். என்ன புக்கிங் பண்ணிடுவாங்க. முதல்ல புக் ஆர்டர் பண்ண போறேன். புக் இப்பவே ஆர்டர் பண்ணணும். பண்ணிடுவாங்க. இப்படியாக அழகான முறையிலே சரி
அம்பாள் பார்வதா தேவியானவள் பல கலைகளையும் பெற்று வருகின்றார். அதாவது என்ன கலையெல்லாம் பெற்று வருகிறார்? 5 வயதிலே ஆத்திச்சூடி படித்தாள். 7 வயதிலே எழுத்துக்கள் எல்லாம் படிக்கின்றாள். 8 வயதிலே 7 வாசிக்கின்றாள். 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 32 தர்மம் 64 கலஞ்சாரம் 102 ஆகமங்கள் எல்லாமே படித்து வரக்கூடிய சமயத்திலே இந்த பார்வதி அம்மாவுக்கு 12 வயது பருவத்தை அடைகின்றாள் பார்வதி. என்ன நினைக்கிறான்? அதாவது நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆமா காலகாலத்துல இவருக்கு ஒரு மனவாளன் பார்க்கிறது. சுயம்பரம் வைக்க வேண்டும், கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் என்று. அதாவது அவனி 55 தேசத்து ராஜாக்களும் இந்த பார்வதியை பெண்ணு கட்டு வர்றாங்க. ஆனா எந்த மன்னருக்குமே பொருத்தம் இல்ல. ஏன்னா அது பகவானுடைய மனைவி இல்லவா, யாருக்காக கல்யாணம் பண்ண முடியுமா? பொருத்தம் இருக்கு. ஆனா இவரு நினைக்கின்ற சுயவரத்தை வைக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல மந்திரி என்ன சொல்றான் தெரியுமா? மன்னா நாம் அதாவது தேடி வந்த மாப்பிள்ளை யாருமே பொருத்தம் இல்லை, நாம தேடி போலாமான்னு கேட்கிறார். தக்கராஜ சொல்ல வேண்டாம், நாம தேடி போக வேண்டாம், வேறு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு அப்படின்னா மன்னரை விட மந்திரி யோசனையில கொண்டு ஆகையினால் அவனை 55 தேசத்து ராஜாக்களை இங்கே வரவழைங்கள். பாரதி கையில் ஒரு மாலையை கொடுத்து அவளுக்கு பிடித்த மனவாளனை அவளே தேர்ந்தெடுக்க, பார்வதி அம்மாவே தேர்ந்தெடுக்க. இதுவே நல்ல யோசனை தானே. ஆமா ஒரு மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல போய்விடுவோம். ஆமா ஆகையில எதுக்கு அந்த வம்பு? சொத்த மச்சனை என்று அவதி 55 தேசத்து ராஜாக்களுக்கு நீட்டோல் எழுப்புகின்றான். சரி ஈழம் பாண்டி ஏழ்பாணம் பொங்கு வங்காளம் குந்தம் மகதம் கண்ணோசி காம்போதி காம்பிலி குச்சிலி தேசம் ஒட்டக தேசம் ஆந்திர தேசம் மச்ச தேசம் மாயாவரி விருத்தகிரி சாமந்தகிரி சர்வோணம் காவிதவாட்டியம் கோசலாவரி கோலாவரி ஐயவத்தி என்னது எல்லாம் நாட்டினுடைய பேரப்பா. அவனை 55 தேசத்து ராஜாக்களுக்கு நீட்டோல் எழுப்புகின்றான். ஒரு தேசத்தை சொல்லல, யாரு? கனகமூல குடியிருப்பு சொல்லவே இல்லை. இது இந்திய நாட்டுல உள்ள ஒரு ஊரு. இது நம்ம நாட்டு நாடுப்பா. ஆமா 5 நாட்டு மன்னனாக கேரளா தேசத்து மன்னர் வந்திருக்கிறார். இப்படியாக அவர் 55 தேசத்து ராஜாக்களுக்கு நீட்டோல் எழுப்புகின்றார். சரி பாரதி அம்மா கல்யாணம் சொன்னாங்க. பிரமாதமாக பந்தல் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் ராணிகளுக்கு தனிவரிசை, மன்னர்களுக்கு இளவரசர்களுக்கு தனிவரிசை, பிரதானிகளுக்கு தனிவரிசை, பொதுமக்களுக்கு ஆடவர்களுக்கு தனிவரிசை, தாய்குலங்களுக்கு தனிவரிசை, அப்படி வரிசை வரிசையாக இடவசதிகளோடு பிரமாதமாக பந்தல் எல்லாம் அலங்கரித்திருக்கிறது. அதே நேரத்தில் மன்னர்கள் யானை வைத்திருக்கிறாங்க, யானையில வர்றாங்க, மாட்டு வண்டியில வர்றாங்க. இப்படியாக அதெல்லாம் இப்போது அந்த குட்டியான இல்ல. இப்படியாக மன்னர்கள் எல்லாம் வருகின்றார்கள். மன்னர்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சமயத்தில் மாப்பிள்ளை அலங்காரம் அதாவது மணப்பெண் அலங்காரம் செய்யறாங்க பார்வதி அம்மா. என்னடி நான் நெக்லஸ் போட போறேன். நான் அந்த பொண்ணு களத்துல இருக்க நெக்லஸ் வாங்க போறேன். வாங்காத கூட நீ என்ன பண்ண போற? ஒட்டியானமா நீ என்ன பண்ண போற? போட்டு சூரிய பர சந்திர பர மாட்டி சுட்டில மாட்டி அப்புறம் மாட்டி மாட்டி அவன் என்ன பெற சூரிய பர சந்திர பர அவன் மாட்டிடி அலங்காரம் பண்ண ஆள் இங்க இருக்கு. அலங்கார வரையிலே மணப்பெண் அலங்காரம் செய்து பார்வதியுடைய கையிலே ஒரு மாலையை கொடுத்து சொல்லுகிறான் தக்கராஜ். என்ன சொல்லுகிறார்? அன்பு மகளை காட்சாயினி, அப்போ மன்னர்கள் இளவரசர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. எந்த மணவாளனை பிடித்திருக்கிறதோ அவர்களின் கழுத்தே மாலையை போல் என் செல்வமே கூப்பிடப்படாது. சொல்லி தர மக்களே, நான் சொல்ல மாதிரி போங்க. கோழிகள் இங்க இருக்கா? கொடுத்தவுடனே பார்வதி அம்மா பகவானையை வேண்டுகின்றார். அன்னைக்கு நான் உங்களை சோதித்ததன் காரணத்தினால் தக்கனுக்கு மகளாக பிறவி செய்து 12 வயதிலே என்னை திருமணம் செய்து கைலாசத்திற்கு அழைத்து வருவேன் சொன்னீங்களே சுவாமி, தாங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ என்று பார்வதி அம்மா வேண்டது பகவானுக்கு தெரிகிறது. பகவான் நம்பி நினைக்கிறாரு.
பார்வதி என்னை அழைக்கின்றார். ஆமா. உடனடியாக நாம் அங்கு செல்ல வேண்டும். நான் ஆண்டியா வர நீ சித்தாண்டியா வர பகவான் ஆண்டியமாக நந்தி தேவர் சித்தாண்டியமாக ரூபத்தோடு பல பல இடங்களையும் கடந்த கக்காபுரத்திற்கு வர்றாங்க. ஆமா அந்த பண்டாரத்தை மன்னர்கள் இருக்கக்கூடிய பந்தல்ல அனுமதிப்பார்கள். ஏன் பண்டாரம் எங்கட போற நீ? ஆமா நீதான். பார்வதி கல்யாணம்னு சொன்னாங்க. பார்வதி கல்யாணம் சொன்னாங்களா? பார்வதி கல்யாணத்தை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி ஒரு எட்டுக்கு நீ அந்த பக்கத்துல பண்டார கூட்டம் இருக்கு. நான் இந்த தான் போவேன். அடிக்காத. பார்வதி இளவரசி அங்கே மன்னர்களுக்கு சீவன் நடக்க போது உனக்கு என்ன அந்த பக்கம் எங்க போனோம்? அதான் இருக்கு பேர் பண்டார கூட்டம். சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் அங்கதான் போடுவாங்க. நிறைய இலை வந்துடும். அப்படியா? சோறு பண்டார கோலத்தோடு பண்டார கூட்டத்திலே வந்திருக்கிறார் பரமசிவன். இப்ப இருக்கக்கூடிய சமயத்திலே பார்வதி அம்மாவுக்கு மட்டும் சூரிய பிரகாசம் மாதிரி காட்சி. நான் இங்க இருக்கேன் அப்படி நீ சொன்னது போல் காட்சி கொடுக்கிறேன். பார்வதியானவள் கையில இருந்த மாலையை சுழற்றி வீசி அறிகின்றாள். பண்டார கூட்டத்திலே இருந்த பரமசிவனுடைய கழுத்திலே மாலை சக்கராஜன் காவலாளிகளே என்னுடைய அன்பு மகன் காற்றாகி இந்த இளவரசனுடைய கழுத்திலே மாலை போட்டிருக்கின்றாலும் அந்த இளவரசனை உடனே கூட்டுவார்கள். உடனே கல்யாணத்தை வேண்டி கொடுக்கணும். நாட்டு மகன் சும்மா இருக்கிறார் மன்னா. அப்படியா? ஆமா. அவர்கள் இளவரசர்கள் கழுத்திலே இருக்கிறதா? அவங்களும் சும்மாதான் இருக்கிறாங்க. அப்படி என்றால் பொதுமக்கள் கழுத்திலே இருக்கிறதா? எல்லாரும் சும்மா. அப்படியே எங்க போயிருக்கோம்? ஒரே ஒரு கூட்டம் தான் இனி இருக்குது. எந்த கூட்டம்? அது அந்த பண்டார கூட்டம் தான். சரி அங்கேயும் சென்று பார்த்து விடுங்கள். பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒரு பண்டாரம் ஆலயம் கழுத்துமா வர்றாங்க. சிரிச்சுட்டு வர்றாரு. உங்கடத்துல மாலை விழுந்தது மாலை விழுடா. பார்வதி இளவரசியிடம் வணக்கம். பார்வதிக்கு பார்வதி உனக்கு கிடையாது. அந்த பண்டாரத்தை அடித்து விதைத்து மாலையை பறித்தார்கள். அதனுடைய கையிலே கொடுக்க மகளை பார்த்து சொல்லுகின்றான் கக்கராஜன். மகளை காற்றாயினி நானும் அவரை 55 தேசத்து ராஜாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவன். சரி ஒரு அத பெருமா கேரளா தேசத்து மன்னர் இருக்கிறாரு. எப்பவும் பல்லதான் கட்டிட்டு இருக்காரு. பாண்டிய நாட்டு மன்னர் இருக்கிறாரு. ஆமா சேர நாட்டு சோழ நாட்டு மன்னர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களின் கழுத்திலே மாலையை போடுமா என்று சொன்ன உடனே பார்வதா தேவியானவள் 2வது முறையாக மாலையை சுற்றி வீசி அறிகின்றாள். அதே பண்டாரத்துடைய கழுத்திலே மாலை போய் விடுகிறது. காவலாளிகளே மன்னா என்னுடைய மகள் இப்போது யாருடைய கழுத்துல மாலை போட்டு எல்லா பண்டார்களும் சும்மாதான் இருக்கிறாங்க. அப்படி அப்ப அந்த பண்டாரத்துடைய கழுத்துல அந்த பண்டாரத்தை மாலையோட செல்லவுடனே இந்த பண்டாரம் மாய வித்தை படித்து பண்டாரம் என்று வாங்கி கல்லறை கட்டி வல்லறைக்குள்ளே இந்த பண்டாரத்தை எப்படி மாலை விழுது பார்க்க உருட்டிட்டு விழுது பண்டாரம். 3வது முறையாக மாலையை சுற்றி வீசி அறிகின்றார் பார்வதா தேவியானவள். சரி கல்லறைக்குள்ளே இருக்கிறாரு பண்டாரம். அவருடைய கழுத்திலே தான் மாலை போய் விழுகின்றது. அந்த நேரத்திலே பார்த்தார்கள் மற்ற தேசத்து மன்னர்கள். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்தோம். ஆமா பண்டாரத்தை தேடி தேடிய மாலை போய் விழுந்து கொண்டிருக்கிறது. பண்டாரம் சம்பந்தம் பண்ண இடத்துல சாப்பிடலாம் என்று மன்னர்கள் எல்லோரும் சாப்பிடாமல் சென்று விட்டார்கள். பார்த்தான் கக்கராஜன். இவ்வளவு மன்னர்கள் இளவரசர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்த இடம். சரி என்ன செய்யறது? நம்முடைய மகளுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். எந்த பரமருக்கு பார்வதிக்கு எப்படி திருமணம் நடக்கிறது பாருங்கள். எப்படி எல்லாம் திருமணம் நடக்கின்றது? அங்கையர்கள் 1000 பேர் வாழ்க்கையில் பாடியிருக்க சங்கத்தில் பாடியிருக்க அங்கே மாப்பிள்ளையும் பெற்ற மகனும் மனவரையில் வைத்திருக்க சங்கம் ஒழித்து வர சங்க கவி பாடி நிற்க கதிரவன் குதிக்கும் திசை கண்ணீரை பார்த்து நிற்க அக்கினியை சாட்சி வைத்து நாம் விதித்து அரைத்ததை பார்த்து அழகான முறையிலே கணவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் சிறப்பாக ஒண்ணு நல்லதா இருக்கா? மாப்பிள்ள சரியில்லையே. பகவானுக்கு என்னப்பா குறை? தக்க மகாராஜனோட வயசுல
இருக்காரு. ஆனாலும் அவரு நல்ல மனுஷன். அவர் நடம் நல்லதா இருக்கு, பரவாயில்ல. வயசானாலும் ஆனா பார்வதி அம்மாவுக்கு தெரியும் அல்லவா பகவான் தானே. ஆகையினால் பார்வதி அம்மா சந்தோஷமாக இருக்கின்றார். இப்படியாக பகவானும் பார்வதியின் திருமணம் நடந்தது. சரி இருந்து உபசனைகள் எல்லாம் நடந்து சொல்லுகிறான் தக்கராஜன். என்ன சொல்லுகிறான்? பண்டாரம் உனக்கு இந்த வீட்டுல சாப்பாடு கொடுக்கிறோம், அது போக காப்பி டீ எல்லாம் கொண்டு கொடுக்கிறோம். காட்டிலாம் சொந்த உனக்கு ஒரு வேலை நான் கொடுக்கிறேன். நான் ஒரு சிவபக்தர். தினந்தோறும் 3 வேளை நீ எனக்கு விபதி கொண்டு வர வேண்டும். மாலை ஒரு வேளை, மதியம் ஒரு நேரம், மாலை ஒரு வேளை, இப்படி 3 வேளையும் விபதி கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தக்கராஜனுக்கு. இப்படி பகவான் பல நாட்களாக கொண்டு கொடுத்துக் கொண்டு வரக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் சொல்லுகிறான் தக்கராஜன். என்ன சொல்லுகிறான்? ஏ பண்டாரம், மாமா மாமா என்று சொல்லாதடம் மடையா? மாமாவை மாமா என்று சொல்லாமல் எப்படி மாமா? மாமாவே மாமான்னு தான் சொல்லணும். என் அனுமதியோட என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். உங்க மகள் என்னை விட உனக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கும், நீ எனக்கு மருமகன். மாமா உங்க மகளை கேட்டிருக்கேன், மருமகன். சரி இப்போ வேணா மாமான்னு கூப்பிட்டு. நாளைய தினத்திலே என்னுடைய நாட்டிலே ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். எல்லா நாட்டு மன்னர்களும் வருவார்கள். அந்த நேரம் நீ என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? எனக்கு என்னை பார்த்து வந்த உடனே மாமான்னு கூப்பிடுவேன். மாமான்னு சொல்லுவேன், நான் போறான்னு சொல்லுவேன். எல்லாரும் இந்த தாத்தா யாருன்னு கேட்பாங்க. மருமகன் சொன்னா என்ன? அந்த மருமகன் எப்படிடா சொல்லுவேன், சொல்ல முடியுமா? மாமா மாமான்னு மாமான்னு வாயாரு சொல்லுறேன். மாமா உங்களுக்கு மாமான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது. நீ நாளைக்கு விபூதி கொண்டு வரக்கூடாது. சொன்ன உடனே நினைக்கின்றான் சிவபெருமா, மகளை நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், பார்த்து மாமான்னு சொல்றது உனக்கு அவமானம் அல்ல. சரி காலை பார்த்துக் கொள்கிறேன் என்று பகவான் மனதிலே இருக்கக்கூடிய சமயத்திலே சரி நாள் காலை பொழுதானது. 10 மணி அளவில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் ஏற்பாடாகிறது. தக்கராஜன் தலைவராக வந்திருக்கின்றார். பல தேசத்து மன்னர்கள் வரிசை வரிசையாக வந்திருக்கிறார்கள். அப்போது கேட்கிறான் தக்கராஜன், எப்படி இருக்கிறாரு? சேர நாட்டு மன்னா, எங்களுடைய நாட்டினுடைய வளமைகள் எப்படி இருக்கிறது? என்ன எங்களுடைய நாட்டு பெண்கள் எல்லாம் முக மலர்ச்சியோடு இருக்கின்றார்கள். ஆண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆண்கள் எல்லாம் வேத சீதமாறு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு குரல் இல்லை. சரி என் சோழ நாட்டு வந்தா மலையடைத்த வந்தா அவனுடைய நாடு எப்படி இருக்கிறது? சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். சோத்து எதுக்கு உடைச்சீங்க? ஆமா சோத்து மழை உடைச்சிருக்காங்க. என்ன சோறு படைத்தவர்னா மலம் படைத்த நாடுன்னு அர்த்தம். அப்படியா? சாப்பாட்டுக்கு குறையவே கிடையாது. ஆமா சோறெல்லாம் மடவே அடைச்சிடுமா. பாண்டிய நாட்டு வந்தா சரி சரி பாண்டிய நாட்டு வேண்டாம், நீ பல்லை காட்டக்கூடாது. உங்களுடைய நாடு எப்படி இருக்கிறது? அப்படியா? வீரம் படைக்கிறார். இப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே விபூதியை கொண்டு வந்து மாமா ஆண்டி வாயினாலே நம்மை பார்த்து போடா என்று சொன்ன பிறகு இங்கே நமக்கு என்ன வேலை? அதை பகவான் பார்வதி அழைத்துக் கொண்டு வந்து சிவனாரு பார்வதியே
வரக்கூடிய தக்கராஜன் அரண்மனையிலே சென்று பார்க்கின்றான். பகவானின் கனவில் பார்வதியின் கனவு. சுவாமி, என் மகள் பார்வதி எங்கே? நானும் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன் சுவாமி. அப்படியா? மகளையும் காணல, மருமகனையும் காணல. அந்த பண்டாரம் மகளை அழைத்துக் கொண்டு சென்றிருப்பான் நினைக்கிறேன். ஆண்டி பண்டாரம் பிச்சைக்காரன் மகளை அழைத்து சென்று விட்டாரா? அப்படியேதான் இருக்கும் நினைக்கிறேன் சுவாமி. அவன் என்ன சுவரோட இருந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். என்னது கேட்ட? என்னன்னு கேட்டேன், கைலைக்கு போன்னு கேட்டேன். அப்படி என்றால் கைலாசத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றிருப்பான். என்னுடைய அன்பு மகளை எனக்கு தெரியாமல் அழைத்து சென்ற அந்த ஆண்டியை போல் இன்னும் ஒரு ஆண்டியை உண்டு பண்ணி அவன் கையில் அகுபதி வாங்கி ஆக வேண்டும் என்று ஒரு யாகம் நடத்திக் கொண்டிருக்கிறான் தக்கராஜனே. சரி, அந்த நேரத்திலே எல்லோக சஞ்சாரியாகிய நாரதர் அங்கே வருகின்றார். நாராயணம் நாராயணம். வாரு நாரதரே, எங்கே சென்று விட்டு இங்க வரீங்க? திருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சரி, தங்களுடைய ஞாபகம் வந்தது. அப்படியா? எப்படி நலமாக இருக்கிறதா என்று விசாரித்து போகலாமே என்று இங்கு வந்தேன். நலமாக இருக்கிறீர்களா? அவன் ஏதோ விமர்சையாக யாகம் ஒன்று நடத்தியது போல் இருக்கிறதே. காரணம் சிவன் என்று சொல்லக்கூடிய ஆண்டி சிவசிவா பிச்சைக்காரன். ஐயோ, என்னுடைய அன்பு மகளை எனக்கு தெரியாமல் அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். அவனை பகிர்ந்து ஒரு ஆண்டியை உண்டு பண்ணி அவன் கையினால் விபூதி வாங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேள்வி நடப்பது நல்ல காரியமாக இருக்கட்டும். ஆமா என்று வெளியே நாரதர் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? உலகையும் அடக்கி ஆளக்கூடிய ஆண்டவனை நீ அடிப்பதா? அதுதானே இந்த செய்தியை கொண்டு கைலாசத்திற்கு வருகின்றார் நாரதர். வந்து நின்று நாரதர் சிந்தையதோ மகாதேவ திருவடியை வணங்கேறு சொல்லுகிறார். பார்வதிக்கு சித்தம் இறங்கிடுமா? சிவபெருமானத்திலே வருகின்றார் நாரதர். நாராயணம் நாராயணம். மாறி நாரதரே, கோல் மூட்டுறதுக்கு உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையோ? சிவசிவா, என்ன பகவான் என்னை கண்டதும் தாங்கள் இப்படி கூறினார். நாரதரே, ஆரம்பட்டுவதுதான் உங்களுடைய வேலை என்றாலும் கூட நாரதர் கலக நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய கடமை. உங்களுடைய கடமைதான். ஆனால் இப்போது என்ன கோல் மூட்டுறதுக்கு வந்திருக்கிறீங்க? வேறொன்றும் இல்லை பகவானே. என்ன தக்காபுரம் செஞ்சீர்களா? எங்களுடைய மாமா தக்கராஜன் எப்படி இருக்கிறார்? மாமா நலமாக இருக்கின்றார். எங்க அத்தை நல்லா இருக்கிறாங்களா? அத்தை நல்லவாக இருக்கின்றார், அழகாகவும் இருக்கின்றார். மரியாதையில பேசு. சிவசிவா சிவசிவா, அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். இதை சுருக்கமாக சொல்வதற்கு அப்படி ஆனால் அவர் தக்க மகனாக ஏதோ பிரம்மை பிடித்தவாறு நல்லா இருக்கிறது நேரம் ஏதோ பிரம்மை பிடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது தங்களை அழைத்து தீர்வேன் என்று உங்களை போல் ஒரு புதிய சிவனை உருவாக்க இருக்கிறாரு. ஆமா, எங்க மாமா தக்கராஜன் நல்லவர். நல்லவர் பகவானே. இதையும் கண் கொள்ளா பார்த்து விட்டுதான் அடியே நீங்க வந்து. அப்படியா? ஆமா. சரி நாரதரே, அந்த பக்கமாக சென்று அதோ
என்னுடைய மனைவி பார்வதி வருகின்றார். நாரதர் சென்று விட்டார். சரிதான். எத்தனையும் கேட்டுக்கொள்ள ஆதிசக்தியாக பார்வதா தேவி. ஆமாப்பா சுவாமி. ஏப்பா நாரதர் என்ன சுவாமி சொன்னாரு? உன்னுடைய அப்பா என்னை அடிக்க வேண்டும் என்று ஒரு வேள்வி வளர்க்கிறாரா? இருக்காது சுவாமி. அப்படிதான் சொல்லிட்டு போராரதமாய் முனிவர் சொல்லை சொன்னது உண்மையா அல்லது பொய்யா என்று பார்த்து வருகிறேன். விடை கொடுங்கள் சுவாமி. வேண்டாம் பார்வதி. ஏன் வேண்டாம்? நீ போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? நீ போனால் அக்க மகாராஜன் இறப்பது உறுதி. அது இறப்பை நான் மாற்றி அளிக்கிறேன் சுவாமி. முடியாது பார்வதி. ஏன் முடியாது? பார்வதி என்ன? அவன் அழிவின் காலம் வந்து விட்டது. அந்த அழிவை கடந்து நிறுத்தத்தான் சொல்லுகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? பார்வதி என்ன? ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு நிரந்தரமா இல்லை பிறந்த வீடு நிரந்தரமா எனக்கு சொல்லிவிட்டு போ. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் அந்த வீட்டிற்கு ரட்சிகளையும் வாங்கி கொடுப்பதாலே சுவாமி பெண்ணின் என்ன சுவாமி செய்யறது? பெற்ற பாசம் என்னை தோண்டுகிறது. போக சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை. போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. விடை கொடுங்கள் சுவாமி. விளையாடுகிறது. ஆமா சரி போய் வா என்று சொல்லுங்கள் சுவாமி. சுவாமி கால்நடையாய் போவேனோ 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 இருவாட்சி செல்வகம் அரிக்கொழுந்து தாமரைப்பூ இப்படி அலங்காரம் பண்ணிய தேரை கொடுங்கள் சுவாமி. புஷ்பகமானம் தயாராக இருக்கிறது. புஷ்பவதி இருக்கிறாங்க. ஆமா அதான் புஷ்பவதியில வாங்க இப்போ விமானம் அப்போ புஷ்ப ரதம் உனக்காக தயாராக அலங்கரிக்கப்பட்ட தேர் புஷ்ப ரதம். ஆமா புஷ்ப ரதம் தயாராக
என்று சொன்ன உடனே தேரிலே ஏறிய வந்தால் பார்வதாதேவியானவள் 7 கடலையும் தாண்டினாள். தக்காபுர கோட்டையிலே வரக்கூடிய சமயத்திலே தக்கராஜன் யாழ் பார்த்துக் அப்பா கிழக்கு முகமாக இருந்த தக்கல் அப்படியே மேற்கு முகமாக பார்வதி வந்திருக்கிறேன். பார்வதி உட்கார்ந்து 4 பக்கமா சுத்தி சுத்தி வருகின்றாள் பார்வதாதேவி. தக்கராஜன் ஏன் எதற்கென்று கூட கேட்கிறார். தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா தக்கராஜனே உங்கள் அன்பு மகள் பார்வதாதேவி வந்து அப்பா அப்பா என்று அழைக்கிறாள். நீங்க இப்படி இருக்கிறீங்களே அவள் மகளும் இல்லை, நானவளுக்கு தந்தை இல்லை, ஆண்டியிடம் போனவளுக்கு அம்மை என்றோ அப்பன் என்றோ, அப்பனிடம் போனவளுக்கு இங்கே வர காரணம் அந்த ஆண்டியோடு சென்றவராக இருக்கிறார்கள், அந்த இருப்பரோடு சென்றவராக இருக்கிறார்கள், அந்த மாடியோடு சென்றவராக இருக்கிறார்கள். ஏன் இங்கு வந்தார்? என்று சொன்னாலும் ஆதிசிவன் அவர்தானே, அப்பன் என்று சொன்னாலும் ஈஸ்வரனார் அவர்தானே, பாரேரி என்று சொன்னாலும் மகாதேவர் அவர்தானே. நிறுத்துங்கள் தந்தையே, போடி சுடுகாட்டில் ஆடக்கூடியவர் அந்த சிவன். எனது சாம்பை எடுத்து மேலே எங்க பூசக்கூடிய பித்தல், ஐயோ பாம்பை பிடித்து கழுத்திலே போட்டு ஊரராக சென்று இறந்தக்கூடிய பிச்சைக்காரர் சென்றவர். இங்க வருவதற்கு என்னுடைய அருகதை இருக்கிறது. சொல்லுகிறாள் பார்வதி. ஆண்டி தக்கராஜனே, ஆண்டி என்று சொன்னதினால் அழியத்தக்காகும் வாழ்வே, ஆண்டி என்று சொன்னதினால் அழியத்தக்காகும் வாழ்வே, சொன்னதினால் சாபத்தை போட்டுவிட்டு பார்வதியானவர் கவலையோடு கைலாசமலைக்கு வருகின்றார். பார்த்தார் பகவான். நின்று கொண்டுதான் இருக்கிறேன். எங்கு வந்தாய்? இங்கேதான் கைலாசத்துக்கு. எதற்காக வந்தாய்? பகவானை பார்ப்பதற்கு. எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? இதற்கான வேற முகம் வாங்க முடியும் பார்வதி. அதாவது நான் சென்று வருகிறேன் என்று சொன்னாயே, அங்கு எந்த நடந்தது வென்று விடாமல் என்னிடத்திலே எடுத்து உரைக்கிறேன் சுவாமி. அம்மா அப்பா என்ற பாசத்தில் தாங்கள் சொன்னதையும் கூட கேட்காமல் சென்றேன். அப்படியா? நாரதர் சொன்னது அத்தனையுமே உண்மை. உண்மையா? ஆமா, என்னை ஆண்டிச்சி என்று பேசியதோடு உங்களை ஆண்டி பேயன் பித்தன் என்று நாம் ஏளனமாக பேசிவிட்டான் சுவாமி. அப்படி சொல்கின்ற போது சிவனுடைய நெற்றியிலே இருந்து வேதையானது அப்படி பொங்கி ஆகையினால் அந்த தக்கராஜனை கொல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே பகவானுக்கு கோபம் வருகிறது. நெற்றிக்கண் திறந்தது, வேர்வையாக கொட்டுகிறது. அப்படி அந்த வேர்வையை வைத்து வேர்வையை விட்டறிந்தார் பாருங்கள். அதில் ஒரு வேர்வை ஒத்திரன் அந்த பிறக்கிறான். தந்தையே, மகனே, என்னை பிறப்பித்ததின் காரணம் என்ன? மகனே வீரபத்ரா, தந்தையே, தக்காவிரத்தை ஆண்டு வருகிறான் தக்கன் என்று சொல்லக்கூடியவன். அவன் ஒரு யாகம் வளர்க்கிறான். தக்கனுடைய தலையார்க்க வேண்டும், வேலியை போட்டு எரிக்க வேண்டும். அப்படி அவருடைய மனைவி வேதவல்லி தக்கராஜன் இறந்தவுடனே அழுது கொண்டே ஓடாடி வருகிறான். அவளுடைய தலையை அறுக்க வேண்டும், வேலியை போட்டு எரிக்க வேண்டும். இறந்தவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும். கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இடித்து தூள் தூளாக்கி விட்டு சம்பந்தமானது கட்ட வேண்டும். வருகிறேன் தந்தையே என்று
ஏழும் கடந்துதான் கோட்டைக்கு வருகின்றான். அங்கே வந்தவர் அடே சக்கராஜனே கையில வைத்திருந்த கதையில ஓய்ந்து ஒரு அடி எடுத்தா பாருங்க. வெளியிலே வருகிறான். 10 தலைவர் நெப்பதை கண்டான். என்ன ஆமா நான் யார் தெரியுமாடா? எந்த விஷயமாக இங்க வந்திருக்கிறார்? என்னோட யுத்தத்திற்கு வந்திருக்கிறாயாடா? போர்க்களத்தில் வந்த இடத்துல நீ ஏன் புலங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? சண்டைக்கு கடுமையான சண்டை இடுகின்றார்கள். சரி கடைசியிலே கட்டனுடைய தலையாரத்தான் நிரூபிக்கிறேன். வேண்டியை போட்டு எரித்தான். கட்டனுடைய மனைவி வேதவல்லி அழுது கொண்டே ஓடோடு வருகின்றான். அவனுடைய தலையாரத்தான் வேண்டியில போட்டு எரித்தான். எதிர்ப்புகளை எல்லாம் கொண்டான். கோட்டை கொத்தரங்களை எல்லாம் இடித்து தூள் தூளாக்கி விட்டான். ஒரு தம்பட்டம் கொட்டுகிறான் பாருங்க. சரி தம்பட்டத்தினுடைய வாசியான பாரதியுடைய காதுகளுக்கு கேட்கிறது. வந்து சொல்றான் தட்டு கட்டான் கட்டான் என்று தம்பட்ட ஓசை கேட்கிறது. அவருடைய தாய் தந்தை நடந்திருப்பார்கள் சுவாமி. இதானே பார்வதி தக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னான். கோபத்திலே சொன்னேன். நானும் கோபத்திலே இடத்திலே சொல்லிவிட்டேன். என்ன காரிய சுவாமி செய்து விட்டீர்கள்? மாமன் மாமி தலை அறுப்பார்களா? மரியாதை கெடுப்பார்களா சுவாமி? தாங்கி என்னை வார்த்தையுடைய தந்தை அல்லவா தக்கராஜன். தாயோட்டி சீராட்டி வார்த்தையுடைய தாய் அல்லவா வேதவல்லி. தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்றாவது பார்த்து வருவான் சுவாமி. அப்படி பகவானும் பார்வதியுமாக காலை வாகனத்திலே ஏறிய வந்து தக்காவர கோட்டையை வந்து பார்க்கும் போது தக்காவர கோட்டையானது எப்படி எல்லாம் காட்சி அளிக்கின்றது? ஆடறுத்த தலம்போலே தலம்போலே அவரில் பட்ட உதிரமெல்லாம் பகவானும் பார்வதியும் தக்காவர கோட்டையை வந்து பார்க்கும் போது ஆடறுத்த களம்போல் காட்சியளிக்கிறது. முண்டத்திலே விழுந்து அழுகிறாள் பார்வதி. அப்பா சப்ரபஞ்ச பீடத்திலே சயனிக்கக்கூடிய தாங்கள் இப்படி சாமாக கிடக்கின்றீர்களே அப்பா. அப்பா உங்கள் சப்ரபஞ்ச பீடம் எங்கே? உங்கள் தங்க கிரீடம் எங்கே? அம்மா பால் ஊட்டி சீராட்டி வந்த தாங்கள் இப்படி பிணமாக கிடக்கிறீங்களே அம்மா. அம்மா அம்மா என்று அழைத்தால் மகளே என்று ஓடி வருவீர்களே. ஐயோ இனிமேல் அது பிரயோஜனம் இல்லை சுவாமி. என்னுடைய தாய் தந்தை எப்படியாவது உயிரோடு வர வேண்டும். என்ன உயிரோடு வர வேண்டும் என்று சொல்கிறாயே? அவர்களின் தலைதான் கழுத்திலே இல்லையே. எந்த தலையாக இருந்தாலும் சரி சரி என்னுடைய தாயை தந்தை நான் உயிரோடு பார்த்தியாக வேண்டும் சுவாமி. மகனே வேலுமுத்திரா தந்தையே வியர்வை புத்திரனே